இஷ்டத்தை போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா? வந்து காசு தரனே. ஐயோ अरे भैया तो लड़की उकाने अरे कानो அப்படியே போயிடுச்சா நீங்க காசு கொடுங்க अरे भैया நான் வந்துறேன் நான் அந்த கடையை பார்த்து குடுத்தேன் भैया இந்த இங்கிலீஷ் எப்படி கேக்குறது? ஹவ் மச் இதானே நேல ஹவ் மச்னே இவங்க வெள்ளக்காரன் வீட்ல வேலை செய்றாங்க மஞ்சள் கலர் ரைஸ் 7 ரூபாய் வெள்ளை கலர் ரைஸ் தான் 10 ரூபாய் இங்க என்ன 60 ரூபாய் 70 ரூபாய்ங்கறீங்க இந்த ஆள வேற காணாமே கோத்துட்டு போயிட்டானா ஸ்டார்ட் மியூசிக் நீ கடைக்கு கூட்டம் தலை செய்யிட்டு இருக்க ஏவா ஒரு பொண்ணு இல்ல கடையா நாமத்தான் கிடக்கு வரகட்ட கவலை தடைக்கிறது மாதிரி ஏமா ஐயா இங்க வரத்துக்கு எங்க ஜிஆர்டி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்துட்டேன் ஏமா நம்ம கடைதாம்மா வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் உண்டெல்லாம் ஆமா ஆமா நீங்க 10 லட்சம் யார் நீனு நீ பார்த்து கொடுத்தியா நான் பார்த்து கொடுத்த கடையில தான் ஜம்மன் உட்கார்ந்து பாக்குறது புரோக்கர் வேற லட்சம் அதே பகுமானமா நீ தான் கடை வச்சு கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆமா ஆமா உன் பேர்ல எல்லாம் பட்டா போட்டிருக்கு ஆடிக்கு போய் தாலி செயின் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன்ட்டு ஆமா ஆமா குறைஞ்சா மட்டும் வாங்கி கொடுத்துருவேன் பேசாத ஆமா ஆமா நீ எப்ப வாங்கி குச்சி ஐஸ் வாங்கி கொடுப்ப ஊர்ல ஆமா நான் சேமியா ஐஸ் தின்னவதான் அவ்வளவு அழகா இருக்கேனா நான் எப்பவுமே கியூட் தானே ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற கீர்த்தி சுரேஷ் மாதிரியா இருக்கேன் அதுக்குதான் முடி ஏதாவது பண்ணிருந்தேன் கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஏய் சௌரி முடி இல்ல ஒரிஜினல் முடி நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப பத்தியா இடுப்பு வரைக்கும் இருக்கு நான் சொன்னது ட்ரெஸ் எல்லாம் சொன்னேன் கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கணும் மூஞ்சி வளர்க்காத மூஞ்சி தான் கீர்த்தி சுரேஷ் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்ன வந்தேன் இந்த ட்ரெஸ் நான் போடுறதுனாலதான் அழகு கூடுச்சு ஆமாமா கூடுது கூடையில போய் கிச்சை எடுத்துக்கலாம் சரிம்மா டீசெண்டா பேசணும் ஒரு டீசெண்டா உனக்கு தெரியாதம்மா வர வர ஒரு டீசெண்ட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது நான் ரொம்ப டீசெண்ட் தான் காலம் அவளுக்கு காலத்துக்கு வச்சுக்கிட்டா காலத்துக்கு வச்சுக்காத பாயம் எடுத்து தரேன் இப்போ ஏன்னா பருத்திருக்கி என்ன ஒரு நாள் இப்படி போயிட்டு இயற்கை அழிக்கிறாங்க ஒரு நெஜ செடி வைக்கிறதுல பிளாஸ்டிக் செடியை வச்சுட்டு அதெல்லாம் ஒரு டேபிள் மென்ஷனுக்காக வைக்கிறதுமா டேபிள் அது பாசிங்கள போயிட்டு திரும்பவும் கிளறா சொல்ல வந்தது மறந்து போகும் இது அது டேபிள் அளவு மென்ஸ் வைக்கிறது கோலம்லாம் போட்டுருக்காங்க கோலம் இல்லையா ஐ லவ் யூ இதுக்கு முன்னாடி இந்த கடையில பார்லர் இருந்தது பொம்பளைங்க இந்த ஏரியா பொம்பளைங்க எல்லாம் இங்கதான் பண்ணுவாங்க நான் தான் காய் பண்ணி கொடுத்து ஐஸ்கிரீம் கடையாக்கிட்டேன் நீதான் பொம்பளைங்க இருந்தா தெரியலையா அத பக்கம்னா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அதுதான் இங்க ரொம்ப இறஞ்சதா இருக்குன்னு அங்க பின்னாடி வச்சுட்டேன் கடையை நீ போயிட்டு வர நல்ல நேரம் ஒதுக்கு புறமா இந்த வயசுல போய் என்ன பண்ண போற வண்டியை ஓரமா விட மாட்டேன் போற நிக்குது ஓரமா தானே நிக்குது வந்ததில்ல பாரியா போயா சொல்லு என்ன வேணும் என்ன சாப்பிடுற எனக்கு பிடிச்சதெல்லாம் உளுந்த வடை வேணும் பஜ்ஜி வேணும் சொல்லாது இது ஐஸ்கிரீம் கார்டு அது இங்க முடிச்சிட்டு டீ கடையில போய் என்னோட தேங்காய் சட்னி ஊத்தி பஜ்ஜி தின்னுவோம் இதுகிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன் இங்க தின்னுட்டு அங்கேயும் போய் தின்னுட்டு போய் வீட்டுல போய் உடனே பாத்ரூம்ல உட்காந்துருது அது வீட்டு கதை அப்புறம் பாத்துக்கலாம் இங்க பாரியா 10 ரூபா 12 ரூபா 10 ரூபா வெளியில வந்து சாக்லேட் 12 ரூபா விக்கிறாங்க பேசி 2 ரூபா கம்மி பண்ணி வாங்கிட்டு வா கடை வச்சிருக்காங்க எங்க அப்பா பேசினா மரியாதை கெட்டு 10 ரூபா 12 ரூபாய்க்கு யாரும் நினைக்கிறேமா ஒரு ஐஸ்கிரீம் வேற என்ன தெரியுமா 2500 ரூபா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா 2500 ரூபாவா அப்புறம் ஒரு அளவுக்கு மேல நீ அடிச்சு விடாது போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாயா 50 ரூபாய்க்கு நல்ல கேட்டேன்னு சொல்லிட்டு 1500 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம் பார்த்தா 12 ரூபாய்க்கு குச்சி ஐஸ் வேணுமா இங்க பாரு
சேமியா இருக்கும் கீழே சிகப்பு மேல மஞ்சள் சேமியா ஐஸ் ஒண்ணு கேளு ஃபர்ஸ்ட். சேமியா தானே பார்த்து போனா விட்டு தரேன். எப்ப பார்த்தாலும் தரத்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே. சேமியா ஐஸ் இங்க பாரு. இது முக்கோணமா ரோஸ் மில்க் இருக்கும். அப்படி அப்படி வாங்கு. பால் ஐஸ் ஒண்ணு வாங்கிரு. பால் ஐஸ் ஒண்ணு வாங்குமா? பால் ஐஸ் ஒண்ணுங்க. பால் ஐஸ் ஒண்ணு, சேமியா ஐஸ் ஒண்ணு, முக்கோண ஐஸ் ஒண்ணு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. சாமி ஐஸ் இருக்கா வேணுமா? போயா கர்மம், அது கவுச்சியா பேசாதயா. ஐயா என்னத்த இருக்கு, அவ வெண்ணிலா தவிர வேற எதுவும் திங்க மாட்டா. அது ரெண்டு இன்னைக்கு ஒரு டெஸ்ட். எனக்கு நீ 12வது கிளாஸ் படிச்சு பில்டப் கூடாத. எனக்கு பிடிச்ச ஃபிளேவர் வாங்கிட்டு நீ வெய்ய, அப்பதான் நான் சாப்பிடுவேன். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். அப்போ ஒரு எதுவுமே வாங்க முடியாது. உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரியாதுமா. வாங்க வேகமா வேணாமா, உனக்கு கூட்டு வந்த பார்த்தாங்க. சின்ன கூட்டாந்து டீசெண்டான கடையில உட்காந்துட்டு கடையில நானும் வச்சு கொடுத்தேன். அப்போ பாலை ஃபர்ஸ்ட் ஒன்னு வாங்கு. சாம்பிள் நல்லா இருக்கான்னு பாப்போம். என்னமா அதே சொல்லிட்டு இருக்க திருப்பி திருப்பி? ஏன் பாலைஸ் வாங்கு, கப்பைஸ் வாங்கு. பேப்பர் சுத்தி இருக்கட்டும். ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம். பேப்பர் நான் எடுத்துட்டு தான் தின்னுவேன். பேப்பர் சுத்தி ஒட்டி இருப்பாங்க, அதை வாங்கு. சேமியா ஐஸ்ல ஒட்டி இருக்கும். நீ கேளு தருவாங்க. ஐயா ஏங்க 8 ரூபா மேங்கோ ஐஸ் ஒண்ணுக்கு இருக்கான்னு செருப்பா இருக்க போது நீங்களே போய் வாங்க. என்னைய போய் உட்கார் போட்டுட்டா வாங்க போற வரையும் உட்கார்ந்துட்டு இருக்க கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. 8 ரூபா மேங்கோ ஐஸ். 8 ரூபாய்க்கு மேல இப்போ காரி மூஞ்சிலே போவாரு. ஐயா இவர் என்ன டப்பா டப்பா வச்சிருக்காரு? நான் குச்சியில எல்லாம் சுத்தி தின்னுவேன். அத டப்பால வாங்கி உன் கையில மருதாணி மாதிரி வச்சு தருவாரு. தப்பிக்க உட்காரு. இந்த ஐஸ்ல ஐயா இதுல இப்படிதான் நான் சாப்பிட மாட்டேன். இப்படி நோண்டி தின்ன மாட்டேன். அதுதான்மா சில்லறையில எங்க போட்டு போனோம் அங்கேதான் போட்டு போனோம். ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான் பாக்குற வேணா அதிகமா நினைக்க மாட்டான். அவ வச்சிருக்க கெடிகாரத்தை பாத்தியா? அதுவே பாட்டிக்கு கண்ணாடி இல்லாதல அவர் கண்ணாடி வாங்கி போட மாட்டாரு. கண்ணாடியை வாங்கி எடுத்து போய் வீட்டுல மாட்டிக்க. சரி அண்ணே கொஞ்சம் டிவி போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அது எச்சி படாம வாங்கிட்டு வாங்க. அதுதான் வெண்ணிலா 2 கப்புள் தான் திங்கணும். நீ திங்க கூடாது கிழக்கு நாய். ஸ்பூனு what you want to spoon? என்ன ஸ்பூன்? டோர்ல அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? ரெண்டு தனித்தனியா தின்னுவான். நேத்தா கல்யாணம் இருக்கு உன்னோட கொஞ்சிக்கிறீங்க. 2 வெண்ணிலா ஃப்ளேவர் ரொம்ப காஸ்ட்லியா. ஒண்ணுல வந்து பாதாம் பிஸ்தா. எனக்கு வெண்ணிலா வேணாம். எனக்கு வேற ஃப்ளேவர். வேற என்ன? எது நல்லா இல்லாம இருக்குமோ அதை உங்களுக்கு தாங்கலாம். எனக்கு ரொம்ப சுத்தம் முக்கியம். பார்த்து வாங்கு. ஏமா உங்க செல்ஃபா இப்ப நான் உட்கார்ந்துட்டவங்க குடிச்சிட்டு வேணுமா வேணாமா உனக்காமா? வேணும் வாங்கு. பையா அடுத்து பஜ்ஜி கடைக்கு போ. பஜ்ஜி கடைக்கு போறேன், மயில் கடைக்கு போறேன். உயிரை எடுத்துருக்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. என்னையா வாங்குற? அதான் நீ ஏதோ காய்ச்சினது கேட்கியம்மா. பட்டர் ஸ்காட்ச். இந்த பட்டர் ஸ்காட்ச் மஞ்சள் கலர்ல இருக்கு. பட்டர் ஸ்காட்ச் மஞ்சள் கலர்ல நம்ம பச்சை கலர்லயா இருக்கும். மஞ்சள் கலர் நோய் சட்டைக்கு மஞ்சள் போட்டிருக்காரு. உனக்கு என்னன்னே தெரியாது. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத அவ்வளவுதான் எடுத்துட்டீங்களா? இருமா, அதுல இது டிசைன் போட்டு. எனக்கு டிசைன் எல்லாம் போட வேணாம், அவருக்கு மட்டும் போடுங்க. நோ நோ நோ, உனக்கெல்லாம் பேசவே தெரியல. படிச்சது 2ஆம் கிளாஸ். இதுல 4ஆவது பரவாயில்ல, 5ஆவது படிச்சிருக்கேன். உனக்கெல்லாம் பேசவே தெரியல. யா தேங்க் யூ வெரி மச். எப்படி எல்லாம் அதுவே வரும். அப்போ பல பொம்பளைங்களும் இந்த கடைக்கு வந்திருப்ப. ஆமா ஆமா. ஸ்ட்ராபெரி அண்ட் ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. என்னயா டிஷு இது எதுக்கு? சால்ல தொடச்சுக்க மத்தாதான். இது எதுக்கு இட்ட தண்ணி போட்டு வந்திருக்கேன்? வீட்டுல வைமா, ஏதாவது தொடக்க வச்சுக்கலாம் டேபிள். வீட்டில் யா யா யா. என்ன அது? யாருக்குமா தெரியும்? தராங்க வாங்க வேண்டியதான். ரெட் அண்ட் கிரீன். ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. நோ 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 நோ, எனக்கு வேணாம். கொடுக்குது பாரு. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். ஒன்லி வில்லேஜ் கேர்ள், நோ சிட்டி கேர்ள்.
டிசிப்ளினும். ஆமா ஆமா, இவர் ரொம்ப டிசிப்ளின். லுக்கே கட்டிட்டு சொரிஞ்சுக்கிட்டு தெரியல. நான் இனி இங்க வந்து பேசுறது இந்த கீழே விழுந்துச்சு பொறுக்கு. ஐயோ அவ பார்த்துட்டு இருக்காரு, அப்பமா எடுத்துக்கலாம். ஐயோ உன்னை பார்த்தாலே எனக்கு பசங்க தான் வருது. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். பத்திரமா டேபிள் துடைக்கியா? வீட்டுல போய் டிவி துடைக்கலாம். அதான் இதுல வச்சுக்கலாம். அண்ணே இந்த டிவியை போடுங்க, மெட்டி ஒலி நாடகம் போட்டுருவோம் 11:30க்கு. மெட்டி ஒலி நாடகம் போட்டுருவா, டிவியை போட்டு விடுங்க. மெட்டி ஒலிதா ஓ மெட்டி ஒலிதா. இது எவ்வளோ? இந்த இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? ஹவ் மச்? ஹவ் மச்னே? இவங்க வெள்ளக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. ஹவ் மச், ஆயா மச் எல்லாம் சொல்லுவாரு. இது எவ்வளோ? இங்கிலீஷ் தெரியாதவனா கடையிலுக்கு வச்சிருக்காரு. எனக்கு ஈக்குவலா இங்கிலீஷ் பேச தெரியுதா அவருக்கு? அவர் அவ்வளவு படிக்கலமா. ஆமா, என் அளவுக்கெல்லாம் அவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல. இல்ல இல்ல, டீசெண்டா தெரியா என்ன மாதிரி. நல்லா இருக்கும். ஓசில தின்னா நல்லா தானே இருக்கும். நான் எங்க ஓசில திங்க? அருண் சுவை நாட்டுல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இது போட்டாங்க, மெட்டி ஒலி போட்டாங்க பாரு. ஐயோ எச்சு போடாம ஒரு பக்கமா குடு 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 குடு. நல்லா இருக்கா? இதெல்லாம் எதுக்கு போட்டேன்? நான் திங்க கூடாது தானே போட்டேன். சரி, நம்ம கல்யாண நாள் எப்ப சொல்லு? அப்பங்களும் சாப்பிடலாம். கல்யாண நாள் சொல்றதோட நரகத்துல உந்த நாள்னு சொல்லுமா? ஆனா நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் கத்து போயிட்டேன். பசங்களை கூட்டிடுவாங்கயா? இங்க உடனே கூட்டுனது பெருசு இல்ல, பசங்க கூப்பிட்டு வராங்க. என்ன காரணம் எல்லாம் கூப்பிட்டு வர மாட்டேன். எதுக்கு வந்தா? என்ன இது ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான்? இல்லையா ஜாலி போகுமா இல்லை? எங்க வந்தாலும் பிச்சை இருக்காது நான் சொல்லியிருக்கேன். ஏவர உனக்கு போகுமா? ஓ இல்லையா, இந்தா எங்க போனாலும் கொஞ்சோன்னு கொடு கொஞ்சம். என்னைக்கே விஷம் முடிக்க போற அன்னைக்கு கொஞ்சோன்னு கொடுன்னு சொல்லு. பின்ன அப்படி சால் நல்லா இல்ல. நாட்டு உள்ள விட்டுருமா? நாட்டு உள்ள விட்டு அது கழுவவே தேவையில்லம்மா. நல்லா சுத்தமா இருக்கு. ரொம்ப இருக்கும். லூஸ் ஆமா, அதை போய் துவைக்கிற நீசெல்லாம் கையில தொடணும். சரி சீக்கிரம் காசை கொடுத்துருவா, போலாம். பஜ்ஜி வாங்கி 2 தேங்காய் சட்னி ஊற்றி தின்னுட்டு வருவோம். வந்துடுறேன். எங்க போற? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. சீக்கிரம் கூப்பிட்டு வா. இரியா சாமி காசு கொடுக்காம பாய் சொல்லு. பாய் நோய். எங்க போற? ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஓடுமா? ஒரு ஐஸ் எவ்வளோ? ஒரு ஐஸ் எவ்வளோ? 16 ரூபாவா? 60 ரூபாவா? 60 ரூபா ஒரு நாளைக்கு நீங்க 6,000 7,000 சம்பாதிப்பீங்களே. எங்க ஊர்ல இந்த ஐஸ் எல்லாம் 7 ரூபா. மஞ்சள் கலர் ஐஸ் 7 ரூபா தான், வெள்ளை கலர் ஐஸ் தான் 10 ரூபா. இங்க என்ன 60 ரூபா 70 ரூபாங்கிறீங்க? இந்த ஆளை வேற காணாமே, கோத்து விட்டு போயிட்டாரா? என் வீட்டுக்காரர் இந்த கடை வச்சு கொடுத்தாரா? அப்படியா? செத்த நான் போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா? வந்து காசு தரனே. ஐயோ அடுத்த ஆள் வேற கூப்பிடு. இந்த செத்த வரனே. A few minutes later. अरे भैया जो लड़की उकांदे अरे कानो அப்படியே போயிடுச்சா? நீனா காசு கொடுத்தியா? अरे भैया நான் வந்துறேன் நான் அந்த கடையை பார்த்து கொடுத்தேன் भैया.
நல்ல கடை. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? காசு கொடுப்பியா மாட்டியா அப்படிங்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தான் கிளம்பிட்டேன். பையா வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கு வந்து நோ எப்படியா வரணும்? காசை கொடுத்துருவோம். வந்து இத கழுவி எடுத்துட்டு வருது. இது கழுவி நானே தெரிவிக்கிறீங்க, அதை எங்கே எடுத்து போறேன்? நீங்க கழுவக்கூடாது. எங்க பரம்பரையில நாங்க தின்னது நாங்க தான் கழுவோம். வருது பையா வருது கவலைப்படாதீங்க வருது. நமக்குனே வராங்க. Start music.